ஆக்ஷன். அங்கே நாடுங்க. யாரையும் குறுக்க போக நான் சொல்லு. நல்லா ஸ்பீடா பண்ணலாம். இங்க பார்க்கலாம், இங்க பார்த்து ஆடலாம். ஆக்ஷன். ஆக்ஷன். நல்லா ஸ்மைல் இருக்கணும். ஸ்மைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஓகே. 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 உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கலாம் அதாவது ஓகேங்களா? பேசிகிட்டு இருக்கீங்க அதாவது இந்த இனிய மாலை பொழுதில் நம் பள்ளியில் நடைபெறவிருக்கும் சலங்கை பூஜை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். ஒளி பிறக்கும் இடமே புதிய தொடக்கம். இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக தொடங்கும் வகையில் விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு விருந்தினர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை பணிவுடன் வரவேற்கிறோம்.
அனைவருக்கும் எங்களது நன்றிகள். இறையருள் வேண்டி இந்நிகழ்ச்சியினை இனிதே துவங்க நமது மாணவிகளை இறைவாழ்த்து பாட அழைக்கிறோம். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம் மகாதேவசுதம் குருகுஹனுதம் மாரகோட்டி பிரகாஷம் சாந்தம் மகாகாவ்யநாடகாதிப்ரியம் மூஷிகவாகணமோதகப்ரியம் மகாகாவ்யநாடகாதிப்ரியம் மூஷிகவாகணமோதகப்ரியம் மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம். நன்றி மாணவிகளே. வந்தோரை மதித்து விழாவை உயர்த்தி மனங்களை இணைக்கும் முதல் இனிய மொழி அதுவே வரவேற்புரை. இன்றைய நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்க அறிவின் ஒளியாக, ஒழுக்கத்தின் வழிகாட்டியாக, கல்விக்கு தலைமையாக, பண்புக்கு முன்னணியாக திகழும் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி எஸ் கமலசுந்தரி அவர்களை பணிவுடன் அழைக்கிறோம். அன்பின் வழியிலே, ஆண்டவனின் அருளிலே அனைவரும் மகிழவே கல்வி பணியில் சிறப்புற வழிநடத்தும் நமது பள்ளி தாளாளர் திரு KPE ரவீந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். திருமதி புஷ்பா இளவரசன், திருமதி மங்கை ரவீந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எண்ணங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இலக்கை அடைய நல்ல வழிகாட்டியாய் இருக்கும் நமது SSM மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் டாக்டர் திரு தணிகாச்சலம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு முக்கிய பங்காற்றும் நடன கலைஞர் முனைவர் திருமதி சர்மிதா அவர்களையும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள நம் பள்ளியின் நலம் விரும்பிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த வாத்தியங்கள் பாட வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்று தங்களின் நடனம் மூலம் இவ்விழாவினை சிறப்பிக்க இருக்கும் நமது பரதநாட்டிய மாணவிகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக மாணவிகளின் நடன நிகழ்ச்சி. ஓம் நம சிவாய. ஓம் குருபியோ நமக. SSM நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி வழங்கும் சலங்கை பூஜை விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ முதல் பாடலாக குரு அஞ்சலி செலுத்த வராங்க. இந்த குரு அஞ்சலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம், நம்மளை சுற்றி இருக்க பிரபஞ்சம், இது எல்லாத்துக்கும் முதல் கண் வணக்கமாக வணக்கம் தெரிவித்து இந்த பூமியில் நாம் தட்டி ஆடுறோம் அப்படிங்கிறதுனால பூமாதேவிக்கு நாம் ஒரு பெர்மிஷன் மாதிரி உங்களை நாங்கள் உங்கள் மேலே நின்று ஆடுறோம், எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு எல்லா யூனிவர்ஸோட ஒரு சக்திகளை கொண்டு பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த குரு வணக்கம் சொல்லுவாங்க. முதலாவதாக குரு வணக்கம். गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननं
அடுத்தபடியாக ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக மூஷிக வாகனன்னு சொல்லி விநாயகருக்கான ஸ்லோகம், அதைத் தொடர்ந்து சரஸ்வதி ஸ்லோகம், அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி ஸ்லோகம், அதைத் தொடர்ந்து நடராஜ ஸ்லோகம் சொல்லிட்டு 4 ஸ்லோகம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த சலங்க பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியான ஒரு சிலபஸ். அரங்கேற்றம்ங்கிறது இதுக்கும் மேலே இருக்கிற சிலபஸ். இதை நாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நாங்கள் சிலபஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இது டான்ஸ் ஃபார்மெட்டில் சொல்லணும் அப்படின்னா நடன உருப்படிகள்னு சொல்லுவாங்க. டோட்டலாக இவங்க பண்ணுற கூடிய பாடல்களை நடன மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கான சலங்கை பூஜைக்கான மார்க்கத்தில் முதலாவது மார்க்கம் ஸ்லோகங்கள். மூஷிக வாங்கின ஸ்லோகம். நன்றி. அடுத்ததாக அலாரிப்பு. இந்த அலாரிப்பு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல டான்ஸில் ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் சொல்லி கொடுப்போம். இதில் 12 அடவுகள் இருக்குது. அடவுகள் அப்படின்னா லெசன். ஒவ்வொரு அடவுலையும் 10 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டெப்புக்கு பக்கம் வந்துடும். ஸ்டெப்ஸ் மட்டுமே ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த 100 ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும். இந்த 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் முதல்ல எடுக்கிற பாட்டு இந்த அலாரிப்பு அப்படிங்கிற பாட்டு. இந்த அலாரிப்பில் தான் ஒரு குட்டி ஜதி வரும். கையில் 2 கொஞ்சம் முத்ராலாம் வச்சு அசைவுகள் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. இது முதல்ல நாம் ஆடுற பாட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த பாட்டு 3-4 நிமிஷம் வந்தாலும் ஃபுல்லாக இருந்துட்டு இந்த ஷோல்டர் பெயின் பயங்கரமாக இருக்கும். முழு மண்டியில் உட்காந்து ஆடுவாங்க. அரை மண்டியில் உட்காந்து ஆடினாவே கால் ரொம்ப வலிக்கும். இதில் இன்னும் முழு மண்டியில் உட்காந்து ஆடும்போது ரொம்பவுமே பெயினாக இருக்கும். இப்போ நாம் ஆடக்கூடிய இந்த உருப்படிகளில், அதாவது இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் பண்ணக்கூடிய ஒரு 5 பாடல்களில் ரொம்பவுமே கஷ்டமானது, உடம்பு ரொம்ப பெயின் கொடுக்குற ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமானது. இதில் வர தாள கணக்குகளில் 3 பிரித்து நாம் இன்றைக்கி ஆட போகிறது வந்து பார்த்திங்கன்னா திஸ்ர அலாரிப்பு. மொத்தம் 5 வகையான அலாரிப்பு இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம ஆட போகிறது திஸ்ர அலாரிப்பு. கணக்குகள் தாள கணக்குகளை 3 பிரித்து இது பண்ணுறதுங்கிறது மேத்தமெட்டிக்ஸ்லாவும் குழந்தைங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணும். சிலர் நினைப்பாங்க டான்ஸ் அப்படின்னா சும்மா ஆடுறது தான் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைப்பாங்க. என்கிட்ட கூட வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டான்ஸ்னால் சும்மா போய் ஆடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. டான்ஸ்லேயும் நிறைய தியரிகள் இருக்குது, அதுலேயும் நிறைய தாள கணக்குகள் இருக்குது, நிறைய அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி சிலருக்கு நிறையா தெரியறதில்ல. இந்த மாதிரி சில நிகழ்வுகளில் நான் ஒவ்வொரு விஷயமா சொல்வேன். டான்ஸ்னால் ஆடுறது மட்டும் கிடையாது, அதில் நிறையா தியரி இருக்குது, நிறையா தாள கணக்குகள் இருக்குது, நிறையா மேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி 2வது ஆட போகிறது அலாரிப்பு, திஸ்ர அலாரிப்பு.
அடுத்தபடியாக கணேச கௌத்துவம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆடக்கூடிய பாடலுக்கு பேர் கௌத்துவம் சொல்லுவாங்க. இந்த கௌத்துவம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்னென்னா கவிதைன்னு வச்சுக்கலாம். இந்த கவிதைகளுக்கு நடுவில் சின்ன சின்ன சொற்கட்டு, அதாவது சின்ன சின்ன ஜதிகள்லாம் வச்சு இந்த கௌத்துவம் இருக்கும். இப்போ நாம் ஆடக்கூடிய கௌத்துவம் பார்த்திங்கன்னா விநாயகர் மேலே போற்றி ஒரு கௌத்துவம். இந்த கௌத்துவங்கிறது பலதரப்பட்ட கௌத்துவம் இருக்குது. எல்லா கடவுள் மேலேயும் இருக்குது. செடி கொடி மரம் விலங்குகள் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலேயும் 2 கௌத்துவம் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு கவிதை வந்து எல்லாத்து மேலேயும் நம்ம பாடலாம். அது மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்வில் நாம் எடுத்துருக்கிறது விநாயகர் கௌத்துவம். நன்றி மாணவிகளே. பதவி உயரம் அல்ல, பண்பின் உயரமே தலைமை என அதை நாள்தோறும் நடத்தி காட்டுபவர். தீர்மானங்களில் தெளிவு, செயலில் நேர்மை, பள்ளி மாணவர்களின் உயர்வே வாழ்வின் லட்சியமாய் எண்ணும் மதிப்பிற்குரிய SSM லக்ஷ்மி அம்மாள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் திரு எம் தணிகாச்சலம் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது பள்ளியின் தாளாளர் திரு KP ரவீந்திரன் அவர்களுக்கும், தாளாளரின் துணைவியாராகிய திருமதி மங்கை ரவீந்திரன் அவர்களுக்கும், திருமதி புஷ்பா இளவரசன் அவர்களுக்கும், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி S கமலசுந்தரி அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் குருவாக இருக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிதா அவர்களுக்கும், அவர்களுடன் சேர்ந்து பாடக்கூடிய
எங்களது பள்ளியில் இசையாசிரியாக பயின்றிருக்கும் அவர்களுக்கும் அவர்களுடன் இருக்கக்கூடிய இசைத்துறையை சேர்ந்த இரு நல்ல உள்ளங்களுக்கும் இங்கு பெருந்திரளாக குழுமியிருக்கும் எங்கள் பள்ளியின் தூண்களாகிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எஸ்எஸ்எம் பள்ளியில் இருக்கிறேன், அதுதான் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குழுமத்தில் இருக்கக்கூடியது ஒரு பெருமையான விஷயம். அது எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் பெருசாக இந்த சலங்கை பூஜை அதை பற்றி பேச போகிறதில்லை. எல்லாம் பெற்றோர்களுக்கும் தெரிந்தது தான். இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒரு சிலரை மட்டும் பாராட்டணும்னு விருப்பப்படுறேன். அதில் முதல்ல பாராட்டுக்குரியவர்கள்னு சொல்லணும்னா பெற்றோர்களோட பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, இந்த விடாமுயற்சி, அந்த குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி இப்போ குழந்தைங்க ஆடினதை பார்த்துருப்பீங்க. அந்த ஆசிரியர் சொன்னாங்க எவ்வளோ சிரமமான விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எல்லாத்துலேயுமே அவசரம் அதிகம், எல்லாமே அவசரம். இப்போ அவசரமாக தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ குழந்தைங்களை நம்ம கொண்டு போய் அந்த டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு வந்த அன்னைக்கு சாயந்தரமே என்ன கற்று கொடுத்தாங்க, எங்கள் எதிர்க்க ஆடி காட்டு அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி இதை கேட்பாங்க. டெய்லி அந்த குழந்தைங்க அந்த முதல் ஸ்டெப் அவங்க சொன்னாங்க 10 அதிகாரம் இருக்குது அதில் அப்படின்னு, 10 லெசன்ஸ் இருக்குது. அதில் சப்டிவிஷன்ஸ், இப்போ மேக்ஸில் எக்ஸசைசஸ் இருக்கிற மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க இவ்வளோ தான் கற்று கொடுத்தாங்களா, இன்னும் வந்தவுடனே 2 காலை தைன்ற அவ்வளோதான் செய்கிறேன், வேறு எதுவும் கிடையாதா அப்படின்னு ஒரு சில பெற்றோர்கள் அதிலேருந்து பின்வாங்கிடுவாங்க. இவ்வளோதான் விஷயம் இருக்குது அப்படின்னு. அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமை காத்து குழந்தைங்க இந்த நடனத்தை முழுசாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதியாக இருந்தது தான் பெற்றோர்களை பாராட்டுக்குரியவர்கள்னு சொல்கிறேன். இதில் திருமதி மங்கை ரவீந்திர அவர்களுக்கும் திருமதி புஷ்பா அவர்களுக்கும் ரொம்ப அனுபவம் உண்டு. அவங்க வைரதி லக்ஷ்மி இந்த பள்ளிக்கூடத்தோட குழந்தை, இங்கே பயின்ற ஸ்டூடெண்ட்டு. அவங்கள வகுப்புக்கு ஈரோடு கூப்பிட்டு போகணும். இருக்கிற ப்ரோக்ராமு ஃபங்க்ஷனு அப்படியே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவாங்க. இல்லை அவளுக்கு கிளாஸ் இருக்குது, நான் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க மங்கை ரவீந்திரன் அவர்கள். போய் அங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அந்த குழந்தை டான்ஸ் பயிற்சி முடித்து வர வரையும் வெளியே காத்திருக்கணும். காத்திருந்து சலிக்காமல் அதை தொடர்ந்து கூட கூட்டுட்டு வருவாங்க. அரங்கேற்றத்துக்கு முன்னாடி ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க, எங்ககிட்டையும் பகிர்ந்துருக்காங்க. அது அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மலரும் நிலைமுறை ஓடிட்டுருக்கும். இந்த குழந்தைங்க ஆடுறதை பார்க்கும்போது வைரதி லக்ஷ்மியை பற்றி ஞாபகம் வர்றது இல்லாமல் அவளுக்காக அவங்க எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பெற்றோர்களுக்கு தான் முதல்ல நன்றியை சொல்லணும். பாராட்டுகளும் அவங்களுக்கு தான் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து பார்த்தா நம்ம குழந்தைங்க, இந்த மாணவர்கள், இந்த மாணவிகள் இந்த பயிற்சியை முடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க. அவங்க ஆசிரியை சொன்ன மாதிரி அந்த வலியை தாங்கணும். நம்மளால் இப்போல்லாம் டைனிங் டேபிள் தான், சம்மணம் விட்டு உட்காருன்றது ரொம்ப அரிதாகிடுச்சு. அந்த சம்மணம் விட்டு உட்காந்துட்டு திரும்ப எழுந்துக்கிறதுக்கு ஒருத்தர் துணை தேவைப்படுது எழுந்துக்கிறது. அப்படி இருக்கக்கூட இந்த குழந்தைங்க அவங்களுடைய காலை முழு அளவில் மடக்கி எவ்வளோ நேரம் உட்காந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க பார்த்தீங்க. இப்போ பார்த்துருக்கோம் நம்ம 5 நிமிஷத்துக்கு மேலே அதே பொசிஷனில் இருந்தாங்க. அந்த குழந்தைங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவங்களுக்கும் அந்த உறுதியும் அந்த மன தெளிவும் அது இல்லாமல் அந்த பொறுமையில் இருந்தாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த குழந்தைங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இதில் முதல் குழந்தையோட பெயர் மைனவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் அந்த இருக்கக்கூடிய 7 குழந்தைங்களோட பெயர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி வச்ச பெயர்கள் மாதிரி இருக்கும். அந்த மைனவின்றதுல அதுக்கு நான் பெயர் அர்த்தத்தை தேடி பார்த்தேன். நான் என்ன அர்த்தம் இருக்குது அந்த குழந்தையோட பெயருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மூளைக்குள் தேவையான அறிவும் பறவைகளில் பாடும் பறவையான குயில் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எண்ணம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைய
எப்படி பெயர் சூட்டி எப்படி அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க அந்த பெற்றோர். அடுத்த குழந்தை பிரசன்னா. இதில் வந்து இது ஒரு சமஸ்கிருத வார்த்தையானது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இருந்தது. அதில் கருணை அல்லது சந்தோஷம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொண்டது தான் அந்த இரண்டாம் குழந்தையான அந்த பிரசன்னா. அடுத்து இருந்த குழந்தை வந்து தர்ஷனா. தரிசனம், அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தரிசனம் பார்வை, காட்சி, காட்சி ஞானம் அப்படின்ற பொருளை கொண்டது தான் அந்த குழந்தையோட பெயராக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து வந்து வேதேஷியா. வேதேஷிய பொருளுக்கு வந்து பொருள் வந்து நன்றி, நன்றி மற்றும் பக்தி உணர்வோடு இருக்கக்கூடியது. இந்த பெயர் வந்து உடனடியாக மகிழ்ச்சியும் பக்தியும் கொடுக்கக்கூடியது, பரப்பக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் இது. அடுத்த பெயர் வந்து அக்ஷயா. அக்ஷயான்றது அக்ஷய பாத்திரம், கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அக்ஷய பாத்திரம் அல்லது அழியாதது, நித்தியமானது, குறையாதது அப்படின்றதோடு ஒரு அருமையான பொருள் கொண்ட அந்த பெயர் அக்ஷயா. அடுத்தடுத்த குழந்தை வந்து பிரசித்தா. பிரசித்தான்றதுக்கு வந்து போற்றப்படக்கூடியது, புகழ்பெற்ற அல்லது போற்றப்படக்கூடிய, பரவலான புகழும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு தன்மையானது அந்த பெயர். அந்த பெயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷிகா. தனுஷிகான்றது வந்து அதனுடைய பொருள் வந்து அழகான கடவுள், அழகு அப்படின்றது தான் அந்த பொருளோட முக்கியமான ஒரு. அழகான ஒரு மலர் போன்ற குழந்தை. எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்க அந்த பெயர் சூட்டுறதுக்கு. அதுக்கடுத்து நம்ம குரு ஆசிரியர் ஷர்மிதா, அதுக்கும் தேடி பார்த்தேன் நான் ஏன் அந்த பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒளிரும் பெண் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வந்து ஒளிரும் பெண். இந்த பெயர் ஒழுங்கு வந்து சூரிய ஒளி போன்று ஒளித்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நம்ம கண்முன்னே இப்போ ஒரு சிலர் நடனம் ஆடினாங்க. அடுத்து சில டான்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு பவர்ஃபுல் நேம்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த ஒரு பெயர்களை வந்து சூட்டி இருக்கிற பெற்றோர்கள் வந்து அவங்க பிறந்த தருணத்திலேயே வந்து அவங்கள மென்மேலும் வளர்க்கணும், நல்ல ஒரு குழந்தையாக உருவாக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பிரஜையை கொண்டு வந்தோம் அப்படின்ற பெயரோடு இருக்கணுன்றதில் ரொம்ப சிரமம் ஏற்பட்டு அவங்க வந்து அது வந்து ஒரு நல்ல விதத்தில் கொண்டு வரணுன்றதில் எண்ணங்களோட, நல்ல எண்ணங்களோட இருக்கக்கூடியவர்கள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கணுன்னா இந்த நிகழ்ச்சியோட குரு சர்மிதா, அவங்கள பாராட்டணும் விடாமுயற்சியோட. இந்த பள்ளிக்கூடம் தான் இது முதல்ல நான் கேள்விப்படுறேன். பள்ளிக்கூடத்தில் வந்து சலங்கை பூஜை, ஒரு பள்ளிக்கூடத்தில் சலங்கை பூஜைன்றது பெரிய விஷயம். இந்த சலங்கை பூஜைன்றது வந்து சும்மா சாதாரணமாக ஒரு சலங்கையை வாங்கி கட்டிட முடியாது. என் குழந்தை வந்து சலங்கை வாங்கி கட்டிக்கிட்டு ஆடணும்னு ஆசைப்பட்றான். சரி, போய் ஃபேன்சி ஸ்டோர்லேயே எங்கே கிடைக்குதோ வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து கட்டிட முடியாது. அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. அதை கடவுள் பாதத்தில் வச்சு பூஜித்து அதுக்கப்புறம் அந்த குருவாகிய அந்த ஆசிரியர் கையால் அவங்க காலில் கட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சலங்கையை உபயோகப்படுத்த முடியும். எடுத்த உடனே சலங்கை கட்டிட்டு நடனம் ஆட முடியாது. அந்த சலங்கை கட்டி நடனம் ஆடுறதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும். அவ்வளோ பயிற்சிகளையும் பொறுமை காத்து இவங்களை இத்தனை குழந்தைகளை வந்து தயார்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அந்த ஆசிரியைக்கும் எனது பாராட்டுக்கள். இதில் நான் சொன்ன மாதிரி இந்த சலங்கை பூஜை நம்ம பள்ளிக்கூடத்தில் நடத்தியிருக்காங்கன்னா இந்த 7 குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து சந்தோஷப்படணும். இங்கே வந்து எளிய முறையில் நடக்கலை. உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா பொருட்செலவு. நீங்கள் இதே சலங்கை பூஜையை வெளியே நடத்தணும் அப்படின்னா ஒரு மண்டபம் எடுத்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு கவனித்து அடுத்து இந்த அரங்கேற்றமோ இல்லை இந்த சலங்கை பூஜையை நடத்தணுன்னும் போது அது கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தொட்டுடும் உங்களுக்கு. ஆனால் அந்த சிரமம் எதுவும் கொடுக்காம இந்த பள்ளி வந்து இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு முயற்சி எடுத்து அதுக்கு உறுதுணையாக செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்மிடையே அமர்ந்திருக்கும் நமது தாளாளர் முழு மூச்சோட வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்கிற நம்ம தாளாளருக்கு இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கரவொலி எழுப்பி தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும்.
இந்த குழந்தைகள் வந்து இப்போ இங்கே நடனம் ஆடிட்டு இருந்த குழந்தைகள் வந்து இதை வந்து இதோட விட்டுடாமல் மேலும் மேலும் பயிற்சி எடுக்கணும். மேலும் மேலும் பயிற்சி எடுத்து நிறைய இருக்குது, அதில் நிறைய பாகங்கள் இருக்குது. அதையெல்லாம் பயின்று இப்போ இவங்க எப்படி ஆசிரியராக குருவாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இதையே வந்து ஃபுல் டைம் அப்படின்னு இல்லாமல் ஒரு பார்ட் டைம் ப்ரொஃபஷனலாக நடத்தணும். ப்ரொஃபஷனலாக இருந்து அதை ஏற்றுக்கிட்டு இதை மேல் மேலும் வளர்க்கணும். இந்த கலையை வந்து வளர்க்கணும். இது ரொம்ப சிரமமான விஷயம்தான். இந்த கலையை வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அது இல்லாமல் அதன் பேரில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். அந்த ஈடுபாடோடு இந்த குழந்தைங்க நடந்து கொள்ளணும். இதை மேலே மேலே வளர்க்கணும். அவங்க வாழ்க்கையில் வேறு துறையில் அவங்க போய் வேலை நிமித்தமாக வேறு துறையில் இருந்தாலும் இதையும் ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து பரப்பி வரணும். அதை வந்து ஒரு பக்கம் அதையும் வந்து ஒரு சந்தோஷமாக ஏற்று நடத்தணுன்ற வேண்டுதலோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இதுகாரம் அமைதி காத்து என் உரையை கேட்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்குவதற்கு பெரும் என்னன்னு சொல்கிறது, அது வந்து நமது பள்ளியின் தாளாளர் தான் கமலசுந்தரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மெட்ரிக் பிரின்சிபலை கூப்பிட போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இதுக்கு அனுமதி அளித்த எனது பள்ளியின் தாளாளர் திரு KP ரவீந்திரன் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் மாணவிகளின் பெயர் சிறப்புகள், பரத நடனத்தின் முக்கியத்துவம், வாழ்வின் யதார்த்தம் இவை அனைத்தையும் மிகவும் எளிமையான முறையில் பகிர்ந்தமைக்கு எங்களது நன்றி ஐயா. அடுத்ததாக மாணவிகளின் நடன நிகழ்ச்சி. அடுத்தபடியாக ஆண்டாள் கௌத்துவம். இதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை பற்றி பார்த்தோம். இப்போ நாம் ஆண்டாள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரின்னு ஒன்று இருக்குது. சஞ்சாரி அப்படின்னா ஒரு சின்ன கதையை சொல்கிறது. அவங்க அசைவுகளில் அவங்க எக்ஸ்ப்ரெஷனில் ஒரு சின்ன கதையை ரெட்டு கொண்டு வரது பேர் தான் சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலில் அவங்க என்ன சஞ்சாரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, விஷ்ணு சித்தருக்கு மகளாக பிறந்து பெருமாளுக்கு மேலே ரொம்ப காதல் கொண்டு அவர் எப்போ வருவாருன்னு சொல்லி சூடி கொடுத்த சுடற்கொடியாக இருந்து அந்த மாலையை கையில் வச்சு அவங்க ஏங்கி இருக்கிறதும், அதுக்கப்புறம் அந்த மாலையோடு சேர்ந்து டான்ஸ் பண்ணுறதும், அவங்க தோழிகளோடு சேர்ந்து டான்ஸ் பண்ணுறதும், பெருமாளுக்காக காத்திருந்து பெருமாளை போய் அடையிறதும் அப்படிதான் இந்த ஆண்டாள் கௌத்துவம். ஆண்டாள் கௌத்துவம் விஷ்ணு சீத்த மகள் ஆக வந்து திரு ஆடி பூரமாம். வில்லி நகட்டிகள் விஷ்ணு சீத்தர் மகளாக வந்து திரு ஆடி பூரமாம். தாங்கிட தகி துளசி வனம் தனிலே தாங்கிட தகி துளசி வனம் தனிலே கிடதகி துளசி வனம் தனிலே கிடதகி துளசி வனம் தனிலே. தொம் தொம் கிட்ட தக்க தை கிட்ட தக்க ரக்கிட தகி ரிக்கிட தகி கிட தகி தோ தோ கிட தகி தோ கிட கிட தகி சுக்ரவாரம் அவதாரம் ஆகியே. தோம் தோம் கிட்ட தக்க தை கிட்ட தக்க தக்கிட தகி திக்கிட தகி கிட தகி தோம் தோம் கிட தகி தோண கிட கிட தகி சுக்ரவாரம் அவதாரமாகியே. ஜக்க கிண்ண நக்க தக்க ரக்கிட தகி ரிக்கிட தகி கிட தகி சங்கம் ஏந்தியே ரிக்கிட தகி ரிக்கிட தகி கிட தகி திகிரி அலந்தவன். ஜக்க கிண்ண நக்க ஜக்க தக்கிட
இதோ பரதம் பற்றிய ஒரு சிறு கவிதை. கால் தொடும் தரை அதுவே கலை தொடங்கும் இடம். சலங்கை ஒளியில் சாஸ்திரம் உயிர் பெறும். உடல் பேசும் மொழி, உயிர் பாடும் இசை. ஒரு பார்வை பாவம், ஒரு அசைவு கதை, ஒரு தாளம் தத்துவம், அதுவே பரதம். குருவின் கையால் கட்டப்பட்ட சலங்கை, பாதம் தொட்டு பணியும் பண்பின் ஒளி. தாளம், பாவம், நாதம் கலந்து பக்தியே நடனமாக மலர்ந்த தருணம். மௌனமாய் நின்ற சிறு பாதம், மண்ணில் பதியும் முதல் தாளம். மனதில் மலரும் பக்தி பரவசம், கணநேர அசைவில் பேசும் இலக்கியம். அடியின் தாளத்தில் அடங்கும் பிரபஞ்சம். நெற்றியில் திலகம், கண்களில் காவியம், பரதத்தின் பாதையில் பரவச மௌனம். மண் தொடும் பாதம் மேடை காணும் நாளில், கண் காணும் தெய்வம் வெள்ளி மணி ஒளியில். விண்ணை தொடும் நடனம், காலடியில் கட்டிய சலங்கை, கலைக்கு சொன்ன முதல் வணக்கம். விஷமக்கார கண்ணன் அப்படிங்கிற ஒரு சின்ன பாடல். இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட சின்ன சின்ன லீலைகளை நாம் எடுத்துரைக்கிறோம். கிருஷ்ணர் நீல மேகம் போல இருப்பார். வெண்ணெய் பானை மூடுனா அவருக்கு பிடிக்காது. கோபிகைகள் கிட்ட சின்ன சின்ன ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பார். பக்கத்து வீட்டு பெண்ணெல்லாம் போய் வம்புக்கு இழுப்பார். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போகும்போதெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணனோட லீலைகளை பற்றி சொல்கிறதா இந்த விஷமக்கார கண்ணன். விஷமக்கார கண்ணன். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டம் ஆடி நாளுக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். நிலமே
மங்களம். மங்களம் அப்படிங்கிறது ஒரு பாடலோட கச்சேரியோட நிறைவு. எல்லாமே மங்களகரமாக முடிஞ்சிருச்சுங்கிற சந்தோஷத்தில் பண்ணுறது தான் மங்களம். இந்த கச்சேரி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. இறைவனுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது மங்களம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். குரு என்பவர் மாணவர்களின் திறமையை கண்டறிந்து அதை செம்மைப்படுத்தி அவர்களை முழுமையான கலைஞர்களாக உருவாக்கும் ஒரு சிற்பி. மாணவிகளின் கால்களில் சலங்கை கட்டப்படும் இந்த புனித தருணத்தின் பின்னால் குருவின் எண்ணற்ற நாட்களின் உழைப்பு, பொறுமை, அர்ப்பணிப்பு மற்றும் அன்பு மறைந்து கிடக்கிறது. இத்தகைய சிறப்புகளுக்குரிய எங்கள் பள்ளியின் பரதநாட்டிய குரு டாக்டர் திருமதி ஷர்மிதா மற்றும் அவர் தம் இசை குழுவினரையும் கௌரவிக்க நமது பள்ளியின் தாளாளர் திரு KPE ரவீந்திரன் அவர்களையும், திருமதி புஷ்பா இளவரசன் அவர்களையும், திருமதி மங்கை ரவீந்திரன் அவர்களையும், சிறப்பு விருந்தினர் டாக்டர் திரு M தணிகாச்சலம் அவர்களையும், நமது பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி S கமலசுந்தரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய திருமதி புஷ்பா இளவரசன் அவர்களை குரு டாக்டர் திருமதி ஷர்மிதா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வயலின் இசை கலைஞர் இசைமணி திரு S லட்சுமி நாராயணன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கர்நாடக இசை பாடகி இசைமணி திருமதி D ஹேமலதா அவர்களை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக மிருதங்க இசை கலைஞர் லய கலைமணி டாக்டர் RN சுரேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நடன உதவியாளர் செல்வி KS நந்திகா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Now we request Mr. Sharmita to take over. நன்றி உங்களோட ஆதரவுகளுக்கு. ஒரு 2 வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்டேஜ் அனுபவத்தையும் இந்த வாய்ப்பும் கொடுத்த SSM நம்ம குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு பொன்னாடை போற்றி அவங்க பிளஸிங்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். தொலைவில் சிந்தனை ஆழத்தில் செயலில் தெளிவுடன் நம் பள்ளியை வழிநடத்தும் மதிப்பிற்குரிய நமது பள்ளியின் தாளாளர் திரு KPE ரவீந்திரன் அவர்களை நம்மிடையே சில வார்த்தைகளை பகிர பணிவன்புடன் அழைக்கிறோம். நாங்கள் ரெடிமேடாக கை தட்டுறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ குட், ஜஸ்ட் லெட் ஹிம் பீ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு புது முயற்சி, ஒரு சிறப்பான முயற்சி, ஒரு நல்ல ஆரம்பம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நம்ம ஸ்கூலில் நடந்ததில்லை.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப ரொம்ப வருஷம் இது முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட ரூமில் அங்கே உட்காந்து இருக்கும்போது இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கும், இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், பரதநாட்டியம், இது எல்லாமே. அப்போது இவங்க பரதநாட்டியம் டீச்சர் வந்து இவங்க இல்லை, வேறு யாரோ இருந்தாங்க. அப்போ வந்து அப்பா வந்து ரொம்ப அதாவது ஒரு கொஞ்சம் டென்ஷனாக இல்லை, இதாக சொல்லிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான என்ன ஒரு அர்த்தம் இருக்குது, அதாவது எதுக்கு பண்ணணும், அதாவது ஒரு குவாலிட்டியாக பண்ணலன்னா எதுக்கு பண்ணணும், பழகிறவங்க பேரண்ட்ஸ் வந்து பணம் கட்டி பழகிறாங்க, குழந்தைங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அது ஐ திங்க் அந்த டைம் வந்து ஆனுவல் டேலவோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து பரதநாட்டியம் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருந்தது அப்படிங்கிறது அந்த டிஸ்கஷன் நினைக்கிறேன். அது ஸோ இங்கே ஒரு விஷயம் எடுத்து பழகிறாங்கன்னா அவங்க அதில் அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணுமில்ல, ஏதாவது இருக்கணுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ பரதநாட்டியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழகிறதுனா அரங்கேற்றம் பண்ணுற வரைக்கும் அந்தளவுக்கு அவங்க அதுக்கான குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணுமில்ல, அப்படி இல்லாமல் எதுக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி, குழந்தைங்க இத்தனை வருஷமாக ஸ்கூல் சார்பாக கற்றுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சலங்கை பூஜை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பண்ணணுமா வேண்டாமா, ஏன்னா ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா நிறையா பேர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், அதில் குறிப்பிட்ட இந்த ஒரு 7 பேர் 8 பேருக்கு மட்டும் செய்தால் சரியாக வருமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் இருந்தது. இல்லை அவங்க ஸ்கூலில் இருந்து கற்றுக்குறாங்க, ஸோ கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு மேடை வந்து வேணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இது பண்ணணும். சரி, கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தோம். ஸோ அந்த முயற்சிகளுக்கு அவங்க டான்ஸ் மிஸ் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடம் கமலசுந்தரி மேடம் ப்ளஸ் டீச்சர்ஸ், இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அனைவரையுமே நான் வந்து ரொம்பவே பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், அதாவது ஒரு கலையில் வந்து ஒரு ஆர்வம்ங்கிறது இட் கம்ஸ் வெரி ரேர். அண்ட் சொல்லுவாங்க அது மாதிரி இட் இஸ் வெரி குட், அது ரொம்ப ஒரு கலையில் வந்து ஒரு இன்வால்வ் ஆகிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இட் குட் பி எனிதிங், எந்த ஒரு இதாக வேணால் இருக்கலாம். ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கு யாராக இருக்கட்டும், தேர் ஷுட் பி இன் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட். நீங்கள் ஆர்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட்டுங்கிறது இட்ஸ் எவ்ரி திங், இட்ஸ் டான்ஸ், இட்ஸ் மியூசிக், இட்ஸ் பெயிண்டிங், இட் இஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆர் இட் குட் பி எனிதிங், ரீடிங் போயட்ரி, ரைட்டிங் இலக்கியம். ஸோ ஏதோ ஒரு ஆர்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது யுவர் லைஃப் வில் பி பியூட்டிஃபுல், ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் அது ஆர்ட் ஒரு ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம், ஆர்ட் கேன் பி அ ப்ரொஃபஷனாகவும் இருக்கும், இல்லை இட் கேன் ஆல்சோ பி அ ஒரு பொழுதுபோக்காகவும் கூட இருக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கேரி ஆர்ட் வந்து லைஃப் முழுக்க கொண்டு போகிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் கிவ் யூ, ஒரு குழந்தைங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி, இட் வில் கிவ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யாருக்கு அது இன்வால்வ் ஆனால், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மீ ஃபோட்டோகிராஃபி போகிறோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங், அந்த மாதிரி ஒரு ஒரு என்விரான்மெண்ட், அந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைக்காது. வென் யூ ஆர் இன் தட், நீங்கள் வேறு எதுவுமே இதாகாது. ஸோ டைம் அண்ட் அகெயின் அந்தந்த டைமில் நம்ம அதில் இன்வால்வ் ஆகிறது வந்து இட் இஸ் அ கிரேட் திங் இன் லைஃப். ஸோ குழந்தைங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், பிகாஸ் தே ஹவ் டேக்கன் தி எஃபர்ட். பட் இதில் என்ன முக்கியம் அப்படின்னா டு டேக் இட் ஃபார்வர்ட். நீ எவ்வளோ தூரம் இது கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது கொண்டு போகிறாங்க, பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியலாக டஃப்பாக இருக்கும் சில பேர்த்துக்கு டைம் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பேஷன் மாறும், அவங்களுக்கு இதிலிருந்து வேறு ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு தோணும். பட் it doesn't matter. All it matters is that we get involved, that we be part of an art in our life. So on that front, I congratulate the students for the effort
அண்ட் தி என்டையர் டீம். அண்ட் ஸோ ஒரு ஊரே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஒரு ஊரோட குவாலிட்டி வந்து சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ ஆர்ட் இருக்குது அந்த ஊரில் அப்படிங்கிறது, ஆர்ட் லிட்ரேச்சர் எவ்வளோ இருக்குங்கிறது இட் இஸ் அவுட் இஸ் டிட்டர்மைன். இப்போ நீங்கள் யூரோப்பெல்லாம் போனீங்கன்னா there's a lot of places, நிறைய பேர் வந்து ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் நடக்கும், ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். சென்னை இஸ் அ கிரேட் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நீங்கள் டிசம்பர் மாதம் போனீங்கன்னா அந்த டிசம்பர் அந்த இசை விழா வந்து நடக்கும், ஒரு மாதத்துக்கு அளவுக்கு நடக்கும். எத்தனையோ கலைஞர்கள் இங்கிருந்தோலாம் வந்து பாடுவாங்க. ஸோ அது அந்த ஒரு பழைய கல்ச்சர், அந்த பழைய இது த சிட்டி கீப்ஸ் இட் அலைவ். ஸோ ஒரு ஊரில் ஒரு ஆர்ட் இருக்கும்போது இந்த அந்த அந்த ஊரே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். வி ஹோப் தட் திஸ் வில் கண்டினியூ. இன்னும் ஒரு பெரிய நிறைய குழந்தைங்கள் இதில் இந்த மாதிரி விஷயங்களில் பங்கெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யூ பீப்புள் ஆர் த ஃபஸ்ட். நீங்கள் தான் வந்து ஒரு சலங்கை பூஜை அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் இந்த மேடையில் ஒரு பண்ணது நம்ம ஸ்கூல் இதில். ஸோ இட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ யூ வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட். ஓகே. அண்ட் யூ வில் ஆல் பி இன்ஸ்பைரிங். நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பைரிங்காக இருப்பீங்க. And I hope this continues. Thank you, parents, and thank you everyone for the opportunity. Thank you. கலைகளின் முக்கியத்துவத்தை நம்மிடையே பகிர்ந்த நமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இளம் கலைஞர்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி அவர்களின் இந்த இனிய சலங்கை பூஜை தருணத்தை நினைவாக கொண்டாட அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நினைவு பரிசினை வழங்க மதிப்பிற்குரிய டாக்டர் திரு எம் தணிகாச்சலம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக டி மைனவி 5ஆம் வகுப்பு வால்மீகி பிரிவு. தாரா பிரசன்னா 5ஆம் வகுப்பு வால்மீகி பிரிவு. எஸ் தர்ஷனா 5ஆம் வகுப்பு வால்மீகி பிரிவு. எம் ஆர் வேத சைனியா 5ஆம் வகுப்பு கம்பர் பிரிவு. கே பி அக்ஷயா 5ஆம் வகுப்பு குறிஞ்சி பிரிவு. எஸ் பிரஷிதா 4ஆம் வகுப்பு பாரதி பிரிவு. ஆர் வி தனுஷிகா 4ஆம் வகுப்பு காவேரி பிரிவு. நன்றி ஐயா. நன்றி. ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறோம் சார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன் என்னோடய அம்மா கிட்டே இருந்து. ஸோ எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்தே நான் டான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் டான்ஸ் டீச்சராக ஒரு சலங்கை பூஜை நடத்தும் போது எனக்கு வந்து அப்போது வயசே ஒரு 17 வயசு தான். 17 வயசுலேயே டான்ஸ் கிளாஸ் வச்சு அப்போ டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது எனக்கு ஸ்கூலு கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா என்னென்னு கூட அப்போது அவ்வளோவா தெரியாது. என்னோடய வருஷம் சலங்கை பூஜைக்கு சார் வந்திருந்தார். அப்போது எங்கள் தாத்தா போய் சாரை இன்வைட் பண்ணி, தாத்தா அவங்க எல்லாம் அப்போது ஆரம்ப கால ஆட்கள் அப்படிங்கிறதுனால அப்போ இன்வைட் பண்ணி வந்தாங்க. என்னோடய வருஷம் சலங்கை பூஜையில் அவர் துவக்கி வச்சது தான்.
இன்னைக்கு அவர் ஸ்கூல்லேயே நான் பண்ணுறேங்கிறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ நான் வந்து வெறும் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து ஒரு டிகிரிலாம் முடித்து ஒரு மிடில் ஸ்டேஜுக்கு வந்தபோது தான் எஸ்எஸ்எம் ஸ்கூலில் வேலை கேட்டு வந்தேன். பிரின்ஸிபல் சார் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அப்போ ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு சலங்கை பூஜை பண்ணினேன். ஒரு 8வது சலங்கை பூஜை லைக் அந்த மாதிரி. அப்போ சார் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அதுக்கப்புறம் டான்ஸ் முடித்தேன். டீச்சர் ட்ரைனிங் அப்புறம் நட்டுவாங்கம் அதெல்லாம் பண்ணி ஒரு லெவல் வந்தேன். அப்போது பிரின்சிபல் மேம் வந்திருந்தாங்க. இப்போது பிஹெச்டி ஸ்காலரியாக இருக்கிறேன். இப்போ அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது கரஸ்பாண்டன்ட் சார் இருக்கிறாரு. ஸோ என்னோட ஆரம்பத்துலேருந்து நான் இப்போ வரைக்கும் இருக்கும்போது எனக்கே தெரியாமல் எஸ்எஸ்எம் குடும்பத்தோடவே நான் வந்துக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி வாய்ப்பு எல்லா ஸ்கூல்லையும் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க நேரம் ஒதுக்கி இவ்வளோ செலவுகள் பண்ணி இது ஒரு சின்ன ஆண்டு விழா தான். இது சில ஸ்கூலில் இதை விட கம்மியாக தான் இருக்கும் ஆண்டு விழா. ஒரு ஆண்டு விழாவுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளும் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது நான் யோசித்தேன், நாம் சொல்கிறதெல்லாம் ஸ்கூலில் ஒத்துக்குவாங்களா, நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன சொன்னாலும் எங்கள் பிரின்சிபல் மேம் ஓகே 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 ஓகேங்கிறத தவிர்த்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. மொதல் விஷயம், அவங்க என்னை ரொம்ப நம்பினாங்க. என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு வீண் போகாமல் நானும் நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப தேங்க்யூ சார். இன்றைக்கி காலையில் அம்மா வந்திருந்தாங்க கோயிலுக்கு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்ப்பேன், நான் தள்ளி இருப்பேன், நான் பார்ப்பேன், அப்படி தான் இருப்பேன். ஆனால் அவங்களோட நான் பேசினதெல்லாம் கிடையாது. எப்பயுமே பார்த்தா வணக்கம் மேம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் இவ்வளோ பெரிய ரேஞ்சு அவ்வளோ ஆடுறான்ட்டு அப்படி ஒரு சிம்பிளாக காலையில் கோவில் இருந்துட்டு குழந்தைங்களா கோவில் எல்லா பக்கமும் சாதாரணமாக உட்காந்து சாதாரணமாக இருக்கிற பார்த்தா இந்த நிறைக்கூடம் தழும்பாதுங்கிற மாதிரியும், நமக்குள்ளே என்ன அப்படின்னா யார் இன்னும் எவ்வளோ பெருசு போனாலும் அந்த சிம்பிளிசிட்டி, நான் சாதாரணமாக எல்லாத்தோடையும் பழகணுங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து நாம் அந்த விஷயம் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களோட பண்ணாங்க. கையை பிடிச்சி நடக்கிறது. எனக்கு என்னென்னா அவங்கெல்லாம் நம்ம கூட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க என் கையை பிடிச்சி நடந்ததும் இன்றைக்கி நம்ம கையை பிடிச்சி அவங்க பேசுனதும் பார்த்திங்கன்னா அவ்வளவு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இப்போவும் சந்தோஷமாக இருந்தேன் சொன்னது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு மேம். மேம்கிட்ட ரொம்ப நன்றி சார். நன்றி மேம். அடுத்தது இந்த இதில் சின்ன சின்ன வேலைகள் கூட நான் என்ன சொன்னாலும் இந்த 3 மாத காலங்களில் எல்லா பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி வந்தீங்க. இங்கே கிளாஸ் இல்லாமல் பவானி கிளாஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்க. எல்லா வேலைகளும் பார்த்தீங்க. எந்த பேரண்ட்ஸும் எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் செய்யலாம்னு சொல்லி பண்ண எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, தங்கமான பொண்ணுங்க 7 பேரும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சதுக்கு நன்றி. அடுத்தது என்னை பற்றி சொல்லவே கூடாதுன்னு சொன்ன எங்கள் மேடம் ரொம்ப எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. என்னோட சைடு பில்லர் மாதிரி அவங்க. அடுத்தது இன்னொரு மேம் இன்னைக்கு காலைல ஸ்டேஜ் சாமியாக நான் போட்ட மாதிரி கூட ஒவ்வொரு சேர்லையும் உட்காந்து பார்த்தாங்க. எனக்கு ஸ்டேஜ் தெரியுதான்னு சொல்லி யாழ்மொழி மேம் பார்த்தாங்க. அந்த கோஆர்டினேட்டர் மேம் 3 கோஆர்டினேட்டர் மேமும் ரொம்ப, எஸ்பெஷலி செல்வமணி மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்எஸ்எம் குடும்பத்துக்கு ரொம்ப மனமான நன்றிகள். நன்றி திரு ஷர்மிதா அவர்களே. நன்றி கூறுவது எங்கள் கடமை மட்டுமல்ல, அது எங்களின் பெருமையும் கூட. நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது மரியாதை, அன்பு மற்றும் நன்றியுணர்வின் வெளிப்பாடு. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நன்றியுரையினை வழங்க எமது பள்ளியின் ஆசிரியை திருமதி எஸ் கார்த்திகா அவர்களை அழைக்கிறோம். சலங்கையின் ஒளி கலையின் மொழி. அந்த கலையை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தும் இந்த இனிய தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியின் நன்றியுரையை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியையும் கலையையும் சமமாக ஊக்குவித்து மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய எங்கள் மதிப்பிற்குரிய தாளாளர் திரு KPE ரவீந்திரன் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தங்கள் வருகையால் சிறப்பு சேர்த்த மதிப்பிற்குரிய முதன்மை சிறப்பு விருந்தினர் SSM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் டாக்டர் M தணிகாச்சலம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சலங்கை பூஜை நிகழ்ச்சியை அழகிய நடனத்தால் சிறப்பிக்க
மாணவிகளை பயிற்சி அளித்து வழிநடத்திய எங்கள் மதிப்பிற்குரிய பரதநாட்டிய குரு திருமதி ஷர்மிதா அவர்களுக்கும் உதவியாளர் செல்வி KS நந்திகா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை இனிமையான இசையால் சிறப்பித்த இசைக்குழுவினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். எங்களை வழிநடத்தி ஊக்குவித்து வரும் எமது பள்ளியின் தலைமையாசிரியை திருமதி S கமலசுந்தரி அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்தையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த எங்கள் பள்ளி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி இனிதே நடைபெற பின்னிருந்து உதவிய TRSP ஒளியமைப்பாளர்கள் தனலட்சுமி கல்யாண் ஸ்டோர்ஸ், கபிரா புகைப்பட குழுவினர் மற்றும் எமது பள்ளியின் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.